மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய நேற்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். නමුත් වර්ෂාවේ එක පැත්තක් විදුලි බල මණ්ඩලයට හොඳ පැත්තකුත් තියෙනවා. අපිට ජලය හුඟක් වටිනවා. நமக்கு நீர் அதிக அளவில் தேவைப்படுவதால் இந்த மழை மின்சார சபைக்கு சாதகமாகவே காணப்படுகின்றது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் 2014ஆம் ஆண்டில் மின்சார சபைக்கு 11 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. அந்த வருடத்தில் குறைந்த மழை வீழ்ச்சி பதிவானமையே அதற்கான காரணமாகும். 2015ஆம் ஆண்டில் நாம் 20 பில்லியன் ரூபாய் லாபத்தை பெற்றுக் கொண்டோம். இதனை முழுமையாக இன்னும் கணிப்பிட முடியவில்லை. போதுமான மழை வீழ்ச்சியே இதற்கான பிரதான காரணமாக அமைந்தது. இந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாதத்தில் மாத்திரம் 2 பில்லியன் லாபத்தை ஈட்டியிருந்தோம். ஆனால் ஏப்ரல் மாதமளவில் அது மாறியிருந்தது. 4 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த காலப்பகுதியில் பெட்ரோல் மற்றும் டீசலை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த வருடத்தை பார்க்கின்ற போது இது ஒரு சிறந்த மழை வீழ்ச்சி என கூறலாம். நிறுவனம் என்ற வகையில் நமக்கு இம்முறையும் நீர்மின் உற்பத்தியினால் சிறந்த லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என கருதுகின்றேன். මේක සාමාන්‍ය මේ වකවානුවත් එක්ක බලනකොට අවුරුද්ද මේ කාලෙත් එක්ක බලනකොට හොඳ ජල ධාරිතාවයක්.